ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். இந்த மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸுக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? சாம்பல் புதனா? சாம்பல் புதன், ஆஷ் வெனஸ்டே. ஆஷ் வெனஸ்டே அப்படின்னா இன்னைக்கிலிருந்து 40 நாட்கள் உபவாசம், அப்படித்தானே? 40 நாட்கள் லென்ட் டேஸ் தொடங்குகிறது. ஸோ நிறைய பாரம்பரிய சபைகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலையிலேயே போயிடுவாங்க, வரிசையாக போய் நிற்பாங்க. அவங்க போன வருஷத்தில் குருத்தோலை, அந்த குருத்தோலையை எரித்து அந்த சாம்பலை வச்சுருப்பாங்க. அதை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தலையில் என்ன பண்ணுவாங்க? சாம்பலை போட்டு விடுவாங்க, சிலுவை போட்டு விடுவாங்க. இந்த உபவாச நாட்களை துவக்கும் அடையாளமாக அந்த சிலுவை என்ன பண்ணுவாங்க? போட்டு விடுவாங்க. நம்ம ஏன் அப்படிலாம் போடுறதில்ல? நம்ம ஏன் இப்படி போடுறதில்ல? நம்ம என்ன வேதத்தின்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இவர் சாம்பலை சிங்காரமாக்குகிற தேவன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாம்பலை எல்லாம் ஏற்கனவே என்னவா மாத்திட்டாரு? சிங்காரமா மாத்திட்டார். அதனால சிங்காரமா மாத்தினதுக்கு பிறகு உங்களுக்கு சாம்பல் தேவை இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது, வேதத்தை நீங்க எப்படி வாசிச்சு பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளை சகிப்பதற்கு முன்பதாக அவர் 40 நாட்கள் ஜெபத்தில் உபவாசத்தில் இருந்தார்னு வேதத்தில் என்ன இல்லை? அப்படி வசனமே இல்லை. இயேசுடைய வாழ்க்கையில் 40 நாட்கள் விசேஷித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, அவர் பூமிக்குரிய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக. இன்னும் ஒன்று, அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக. அங்கதான் 2:40 இருக்கு. வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சுவிசேஷத்திலையும் வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளையும் வாசிச்சு பாருங்க. ஸோ இந்த 40ன்றது எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவர் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பு. பூமியில் இல்லை, அவருடைய ஊழியத்தெல்லாம் முடிச்ச பிறகு, அவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சு பரமேற போறார். அதுக்கு முன்னாடி 40 நாட்கள். முந்தின 40 நாட்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தானிலிருந்து கரையேறின உடனே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா, அந்த வனாந்தரத்தில் தான் இஸ்ரவேலர்கள் தோத்து தொப்பி வாங்கின இடம். அங்கே பூராமே தோல்வியின் கொடிகளாக இருந்துச்சு. தோத்து போயிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் விசுவாசிக்க முடியாததுனால தான் அவங்களுக்கு 40 வருஷம் வனாந்தரம் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அப்படித்தானுங்க? கரெக்டா? யோசுவாவும் காலேபும் அந்த 12 பேரோட சேர்ந்து தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசே அனுப்பின காலத்தில் யோசுவாவையும் காலேபையும் தவிர மித்த எல்லாரும் என்ன சொன்னாங்க? துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அதனால ஆண்டவர் சொன்னார், அப்பா 40 நாள் போயிட்டு வந்தீங்கல்ல, 40 நாள் சுற்றுப்பிரயாணம் போனீங்களா? ஆமாம். அப்போ 40 வருஷம் என்ன பண்ணுங்க? வனாந்தரத்தில் சுத்துங்க அப்படின்ட்டார். அப்போ கீழ்ப்படியாமைக்கு கிடைத்த பரிசு தான் அந்த வனாந்தர வாழ்க்கை. அங்கே எல்லாமே இஸ்ரவேலர்கள் தோற்று போய் சாத்தான் கொடியை வச்சிருந்தான். இங்கே அவங்க தோத்துட்டாங்க. அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது தான் சாப்பாட்டுக்கு தோத்தாங்களா இல்லையா? எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சாப்பாட்டில் தோத்தாங்க. நிறைய விஷயத்தில். ஆராதனையில் தோத்தாங்களா இல்லையா? அப்படித்தானே பொன் கற்றுக்குட்டி பண்ணாங்க, அப்படித்தானே? இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? வனாந்தரத்தில். அதே ஏரியாவில் ஆண்டவர் அதே இயேசுக்கு சோதனையும் அதே மாதிரி தான் வந்துச்சு. சாப்பாட்டில் வந்துச்சு, ஆராதனையில் பணிந்து கொள்ளுன்னு வந்துச்சு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணார்? இயேசு ஜெயித்தார். அப்போ என்ன இயேசு நினைக்கிறாருன்னா, நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் அந்த பாஸ்ட் ரெக்கார்டு என் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. அந்த ரெக்கார்டை முதல்ல என்ன பண்ணுவோம்? சரி பண்ணுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பிசாசு உங்ககிட்ட உங்கள் பாஸ்ட்டை பற்றி பேசவே
முடியாது. ஏன்னா ரெக்கார்டை சரி பண்ண ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் கடந்த கால ரெக்கார்டை அவர் என்ன பண்ணிட்டாரு? சரிப்படுத்திட்டாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையில் தோல்வி இருந்த உண்மைதான், நான் பல ஏரியாவில் தோற்று போன உண்மைதான். ஆனால் எனக்காக ஒருத்தர் அந்த என்னுடைய கடந்த காலத்தில் போய் என்னால் போக முடியாத அந்த எல்லைக்குள்ளே போய் அதெல்லாம் என்ன பண்ணாரு? சரிப்படுத்திட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், முந்தானேத்து ராத்திரி நீங்கள் சாப்பிடாம விட்டதை கூட திரும்பி போய் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியுமா? நான் 7 மணிக்கு படத்தையும் பார்த்து சார் அப்படியே தூங்கி காலையில் எந்திரிச்சேன் பாருங்க, நைட் அப்படி சாப்பிடவே மறந்துட்டேன். சரி போய் சாப்பிட்டு வாங்க, நான் போக முடியுமா? ஆனால் உங்களால் போக முடியாத அந்த கடந்த காலத்தின் கோணல்களை செவ்வையாக்கும்படி இயேசு அந்த பாஸ்ட் ரெக்கார்டெல்லாம் மாற்றிட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது 40, அதுக்கு ஒரு 40 நாள் என்ன பண்ணார்? இயேசு செலவு பண்ணார். ஸோ காட் கிளியர்ட் யோர் பாஸ்ட் இந்த 40 days. அடுத்தபடி என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து ஊழியத்தெல்லாம் நிறைவேற்றி சிலுவையில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டார். அப்படித்தானே? முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சுப்பான்னு போகல. அவர் சபையை ரெடி பண்ணுறதுக்காக இன்னொரு 40 நாள். அல்லேலூயா, ஆமென். So God cleared, Jesus cleared everything that concerning your past and he empowered you for your future. Praise the Lord, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பிந்தின 40 நாளை கொண்டு என்ன பண்ணார்னா, நீங்க உங்க எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு வல்லமையுள்ளவர்களாய் மாறும்படிக்கு ரெடி பண்ணார். 40 நாள் இருந்து 500 பேத்துக்கு அதிகமான ஆட்கிட்ட போய் பேசி எல்லாரையும் ஒரு இடத்துல கூடி வர செய்து, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ உங்கள் கடந்த காலத்தை ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு? அதில் இருக்கிற கோணல்களை எல்லாம் சரிப்படுத்தி விட்டார். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் எதிர்நோக்கும்படிக்கு உங்களை ஆற்றல் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால் உங்கள்கிட்ட யாராவது வந்து இந்த 40 பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? எந்த 40ன்னு கேட்கணும். நீங்கள் சொல்கிற லென்த்து நாட்கள் எவ்வளோ லென்த்து, எவ்வளோ லென்த்து? அது 40 நாட்கள். சரி, முன்னாடி உள்ள 40 பின்னாடி உள்ள 40? அவங்க யோசிச்சுப்பாங்க, என்ன ஒரு 40 தானங்க இருக்கு? இல்லைங்களே, 2 40 இருக்கு பைபிளில், நல்லா பாருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ முந்தின 40 கொண்டு என்னுடைய கடந்த காலத்தை சரிப்படுத்தினார், அடுத்த 40 கொண்டு என்னுடைய எதிர்காலத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்களுக்கு நம்பிக்கையுள்ள நாளைய தினம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையுள்ள நாளைய தினம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய நேற்றைய கவலை உங்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? திரும்பி ரயில் வண்டி மாதிரி தொடர்ந்து வரக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? சில ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்போம் கிராசிங்கில். ஏன்? அது இருக்கும் 47 பெட்டி, அப்படி தானே? வரிசையாக டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொன்றா. நிறைய பேருடைய கவலை அப்படி தான் இருக்குது. ஆள் முன்னாடி போகுது, பின்னாடி பூரா என்ன வருது? கவலை வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி கிடையாது. என்னுடைய கடந்த காலத்தின் சகல காரியங்களையும் இயேசு சரிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. எனக்கு நம்பிக்கையுள்ள எதிர்காலத்தை தரும்படி என்னை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அதனால் இன்னைக்கு சாம்பலை சிங்காரமாக்கும் இயேசுன்னு தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக அதிரடி விசுவாசம் என்ற தலைப்பில் நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் விசுவாசம், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையா? அந்த விசுவாசம் உங்களை பாதிச்சிருக்கா? உங்களை பாதிச்சிருக்கன்னா உங்களுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? நான் இன்னைக்கு சொல்ல போகிற சில விசுவாசம் இந்த விசுவாசம் மற்றவங்களுக்கே தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்க விசுவாசத்தை அவ்விதமாகத்தான் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆயினும் நம்முடைய இயேசு சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறார். வேதத்தில் பல உதாரணங்கள் இருக்கிறது, நிறையா சொல்லலாம். அதாவது குறிப்பா 2 உதாரணத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, தெக்கப்போலி என்னும் நாட்டின் பிரபு ஒருவன், அவன் எல்லாவற்றையும் இழந்து பிசாசுகளால் பீடிக்கப்பட்டு அவனுடைய அடையாளமே அழிந்து போய்கிறது. பிசாசுகளால் அடையாளம் அழிந்த ஒரு மனுஷன். இயேசு அவனை தேடி போய் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து
அவனுக்கு ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதே மாதிரி பாவத்தால் அடையாளம் இழந்து போன ஒரு ஸ்திரீ, வேதமே அவளை எப்படி சொல்லுதுன்னா, அந்த ஊரிலே பாவியா இருந்த ஸ்திரீ. அப்படிதான் வேதம் அவளை அடையாளப்படுத்துகிறது. பாவத்தால் அடையாளம் இழந்து போய் சாம்பலாய் போன வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அவளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்தவள் சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அது மட்டும் சொல்லல, அடுத்து சொன்னார் என் சரீரத்தில் இதை பூசும்படி முந்திக் கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ முடிந்து போன வாழ்க்கைய, அதாவது சாம்பலா போனதை முந்திக் கொள்ளுகிற வாழ்க்கையாக இயேசு மாற்றினார். தக்க போலியில இயேசு கிறிஸ்து கூட உள்ள போக முடியல, ஆனா ஒருத்தனை முந்தி அனுப்புகிறார். நீ போய் உன் வீட்டாருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவி. அதே மாதிரி இந்த மரியாளை பார்த்து சொன்னார். அதுக்கு பின்னாடி தான் தெரியும் நமக்கு அவளுக்கு பேரெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவளுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். நானும் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம சொன்ன அந்த வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையில, அதாவது ஒருவேளை பாவத்தினாலே அல்லது பிசாசினாலே அல்லது சில வியாதியினாலே சில சூழ்நிலைகளினாலே அடையாளம் இழந்து சாம்பலை போல என் வாழ்க்கை இருக்குன்னா, நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை சிங்காரமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இன்றைக்கு இந்த முக்கியமாக இந்த அதிரடி விசுவாசம் என்கிற தலைப்பிலே நான் ஒரு 4 விசுவாசத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒரு 4 நபர்களுடைய விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு முன்பதாக நான் சொல்ல போகிறேன். அதனால தான் இதுக்கு என்ன தலைப்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அதிரடி விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும். ஆமென். அதே மாதிரி உங்கள் விசுவாசம் என்ன பண்ணணும்? உங்கள் விசுவாசம் அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். சரி, முதலாவது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த விசுவாசத்துக்கு நான் ஒரு பேர் கொடுக்கிறேன். என்ன பேர் அப்படின்னா, கிடப்பை மாற்றும் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். கிடப்பை மாற்றும் விசுவாசம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, மத்தேயு 8:6வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். திமிர்வாதமாய் கிடந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? படுத்து, அப்படிதானே? அதானே? ஸோ அதாவது அதனால தான் அப்படி போட்டிருக்கேன், கிடப்பை மாற்றும் விசுவாசம். He was without any kind of movement. அவன் வாழ்க்கையிலே அசைவே இல்லை. திமிர்வாதக்காரன். Praise God. ஆமென். இன்னும் சொல்ல போனா 100க்கு அதிபதிக்கு அவன் ஒரு நல்ல வேலைக்காரனாக இருந்திருக்க வேண்டும். அப்படிதானே? யார் நல்ல வேலைக்காரன்னு சொல்லுவோம்? சொன்னதெல்லாம் செய்கிறவன். அவன் சொன்னதெல்லாம் செய்தான், ஆனால் இப்பொழுது செய்யக்கூடாதவனாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்பொழுது கீழ்ப்படிய கூடாதவனாய் இருக்கிறான். அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கீழ்ப்படியணும்னு மனம் இருக்குது, ஆனா கீழ்ப்படிய முடியல. நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. கரெக்டா? I want to do this, but I am unable to do it. இதை தான் செய்யணும் நான் நினைக்கிறேன், ஆனா அதை என்னால் செய்ய முடியல. இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அதை செஞ்சிடறேன். அப்போ இந்த முதல் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொன்னால், கிடப்பை மாற்றுகிற விசுவாசம். இந்த 100க்கு அதிபதி என்ன கேட்டான் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான்? ஒரே ஒரு கேட்கிறானா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை. ஸோ இந்த விசுவாசம் எங்கிருந்து தாக்கம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இவன் கேட்கிறான்? கப்பர்நகூமிலே 100க்கு அதிபதியாயிருக்கிற ஒருவன் கேட்கிறான், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதுங்கிறான். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் அப்படின்னு கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? அந்த வார்த்தையில் இருக்கிற வலிமை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இதே கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷன் அவனுடைய
குமாரன், அவனுக்கு ஜுரம் வந்திருக்கிறது. அவன் தேடி வாரான், இயேசுவினிடத்துல வருகிறான். இயேசுவினிடத்துல வந்துட்டான். வந்து ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வரான். கப்பர்நகூமிலிருந்து கானாவூருக்கு வந்துட்டான். வந்து இயேசுவின் இடத்துல வந்து சொல்கிறேன். ஏசு சொல்கிறாரு, அப்பா நீங்கள் இதெல்லாம் பார்க்கலன்னு நம்ப மாட்டீங்க. இல்லை இல்லை இல்லை. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யணும், என் குமாரன் பிழைக்கணும், நீங்கள் வாங்க. அப்போ சொன்னாராம், உன் குமாரன் பிழைத்திருப்பான் அப்படின்னு சொன்னே. அந்த வசனம் பாருங்க, 4:50 போட்டிருக்கு. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனா. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனா. He just believed the word. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனா. அல்லேலூயா, ஆமென். சுகம் எப்படி கிடைச்சிச்சு? வார்த்தையை நம்பணுன்னு எப்போ கிடைச்சிச்சு? அப்பவே. அப்படிதானேங்க? போய் கேட்குறான், எப்போ சுகமாச்சு, எந்த நாளிகையில்? அப்போ வேதம் சொல்லுகிறது, எப்போ அவர் சொன்னாரோ அப்பவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ யோசிச்சு பாருங்களேன், இந்த மனுஷனுக்கு, நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் என்னன்னா இவனுடைய ஃபெய்த். ஒரே ஒரு கப்பர்நகூமிலே ராஜாவின் மனிதன். இயேசு, வேதம் சொல்லுகிறது, கலிலேயாவிலே இருந்து வந்த பிறகு இது அவர் செய்த 2வது அற்புதம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். அவன் நிச்சயமா போய் என்ன சொல்லியிருப்பான்? எல்லார்ட்டையும் ஒரு வார்த்தை தாங்க சொன்னார். அப்படிதானே? ஒரு வார்த்தை தாங்க சொன்னார். சொன்ன உடனே நடந்துருச்சுங்க. ஸோ நூற்றுக்கு அதிபதிக்குள் அது பதிந்திருக்கிறது. அவன் வந்து கேட்குறான். என்ன கேட்குறான் தெரியுமா? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, அவன் நல்ல வேலைக்காரன், ஆனால் இப்பொழுது திமிர்வாதமாய் கிடக்கிறான். அவன் கட்டளைகளை முன்பு நல்லா செஞ்சவன் தான், ஆனால் இப்போ சொன்னா செய்யக்கூடாதவனா இருக்கிறான். He is not able to move, he is not able to act, he is not able to respond. அவனுக்கு மனம் இருக்கிறது, ஆனால் செய்யக்கூடாதவனா இருக்கிறான். அதனால இந்த முதல் விசுவாசுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா, கிடப்பை மாற்றும் விசுவாசம். அல்லேலூயா, கிடப்பை மாற்றுகிற விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், நம்ம சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எப்படி இருக்குன்னா, எல்லாம் கிடப்புல இருக்கு. அல்லேலூயா, ஆமென். இந்த ஆஃபீஸ் எல்லாம் ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ் தான் சொல்லுவாங்க தெரியுமா? என்னங்க அந்த ஃபைல் என்னாச்சு? அது கிடப்பில் போட்டாச்சு. அதே மாதிரி கிடப்பில் இருக்கிறவைகளை அதற்குள்ளே ஒரு அசைவை ஏற்படுத்தும்படி பாருங்க. ராஜாவின் மனுஷனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது, அதுதான் சாட்சியா மாறுது. அதை கேள்விப்பட்டு இவன் போய் ஒரே ஒரு வார்த்தைன்னு சொல்றான், ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்றான். அந்த நாளிகையிலே அவனுக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இவனுக்கு என்ன பண்ணிச்சு அந்த நாளிகையிலே. அல்லேலூயா. அப்ப அதிரடி விசுவாசம் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த இரவிலே. அதுல ஒண்ணு என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, கிடப்பை மாற்றும் விசுவாசம். 2வது ஒரு விசுவாசம் இருக்கு. லூக்கா 8ஆம் அதிகாரம், அதிலே 48வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமென். இந்த மகளுக்கும் அற்புதம் எப்படி நடந்திருக்குன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது 44ஆம் வசனத்துல உடனே. அப்படிதானே? 8:44 என்ன போட்டிருக்கு? உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இந்த விசுவாசத்துக்கு என்ன நான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா, இது கட்டுப்பாடுகளை உடைக்கும் விசுவாசம். அல்லேலூயா. முன்னாடி நான் முதல் சொன்னது கிடப்பை மாற்றும் விசுவாசம். 2வது என்னது? கட்டுப்பாடுகளை உடைக்கிற விசுவாசம். ஏன்னா அந்த நாட்களில், பழைய ஏற்பாட்டு நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒரு குஷ்டரோகியை எப்படி நடத்துவார்களோ அப்படித்தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீகளையும் நடத்தினார்கள். அவங்க பொதுவான காரியங்களில் வரவே கூடாது. ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபேமிலி கேதரிங் அப்படின்னு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்க வரக்கூடாது.
ஊருக்கு வெளியிலே ஒதுக்குப்புறமான இடங்களில் அங்கே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமாக கூட்டமான இடங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஆனால் இயேசு எங்கே போனாலும் எப்படி தான் போயிட்டு இருந்தார், கூட்டமாக தான் போயிட்டு, திருவிழா கூட்டமாக இருந்துச்சு இயேசு போகிற இடத்துலலாம். ஆனால் இவளுடைய விசுவாசம், இந்த விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, இவளுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைக்கிறது. லிமிட்டேஷன்ஸ், இதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான், இங்கதான் இருக்கணும் அப்படின்ற அந்த கட்டுப்பாடுகளை உடைக்கிற ஒரு விசுவாசமா இருக்கிறது. நம்ம இந்த வசனத்தை கூட வாசிங்க, உங்களுக்கு புரியும். மார்க் 5:27. மார்க் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஆமென். நம்ம இதை தியானிச்சுக்கோம் இல்லையா? அவளுக்கு உள்ள என்ன பண்ணியிருக்காளாம், சொல்லினா வெளியாட்டின்னு சொல்லலை, உள்ள என்ன பண்ணியிருக்கிறா, சொல்ல ஆரம்பிச்சு. she began to speak to herself, within herself. அவளுடைய விசுவாசம் பேசுகிற விசுவாசமா அவளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கு. அவளுக்குள்ள அந்த விசுவாசம் என்ன செய்யுது, பேசுது. நீ போய் தொட்டா சரியாயிடும். that faith actually propelled her towards Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா அந்த விசுவாசம் அவளை உந்தி தள்ளினது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவ பின்னாடியே போனா. நமக்கு தெரியும் அந்த சீன் எப்படி இருக்குன்னா, எவிரு இயேசு என்ன பண்றான், கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். எவிருக்கு எவ்வளவு அவசரம். அந்த காலத்து ஆம்புலன்ஸ் மாதிரி கூட்டு போறான், ஜகடகன்னு கூட்டு போறான். இயேசு அவன் கூட வேகமா போயிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல பின்னாடி அப்படித்தானே எவிருவையும் முந்தி இயேசுவின் வஸ்திரத்தை போய் அப்படியே தொட்ட உடனே. அதனாலதான் அது அதிரடியான விசுவாசம். இந்த மாதிரி அதிரடியான விசுவாசம் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, அது அப்படியே பரவுவதற்கு இடம் உண்டாக்குகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ராஜாவின் மனுஷன் செய்த அந்த அவனுக்கு நேர்ந்த அந்த அற்புதம், அந்த பேட்டர்ன் அப்படியே அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு என்ன செய்யுது, நடக்குது. அல்லேலூயா. அவளுக்கு உள்ள சொல்ல தொடங்கினா, பின்னாடியே போனா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா உடனே சுகம் பெற்றாள். அல்லேலூயா. அவளுடைய நிலைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா வைத்தியர்களாலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிதானே? வறுமையினால் வருத்தம், வியாதியினால் வருத்தம், அப்படிதானே? ஸோ வருத்தங்களால் நிறைந்த அந்த மகள் அன்றைக்கு தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, சுகம், உடனே சுகம் கிடைத்து விட்டது. இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமா நான் இதை பிரசங்கம் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இதை 2 மாதிரி கேட்கலாம். நல்ல ஒரு பிரசங்கம் அப்படின்னு கேட்டுட்டு போயிடலாம். இல்லைன்னா உங்களுடைய சூழ்நிலை ஏதோ ஒண்ணுல இன்னைக்கு உடனே அதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்கிட்ட தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மோசேயுடைய சரீரத்தை அவர் அடக்கம் பண்ணிட்டார். அவர் அடக்கம் பண்ணார்னா அதை யாராலும் திறக்கவே முடியாது. சில காரியங்களை ஆண்டவர் அடக்கம் பண்ணார் உங்க வாழ்க்கையில. அதை அடக்கம் பண்ணிட்டாருன்னா அது இருந்த இடம் எங்க, எப்படி, என்ன, ஒண்ணுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலியாவை ஆண்டவர் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டார் அப்படின்னா காகங்களை தவிர வேறு எந்த இராணுவத்துக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப சில காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே மறைத்து போட போகிறார், ஒளித்து வைக்க போறார். அவ்வளவுதான், பியாண்ட் ட்ரேஸ். அது மட்டும் இல்லை, சில காரியத்தை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாருன்னா அது செத்து 4 நாள் ஆன பிறகு கூட நினைச்சுவாரு, தோண்டி புதைச்சு 4 நாள் ஆன பிறகு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்றை அவர் உடனே செய்ய போகிறார். ஆமென், மறக்க வேண்டாம். அப்போ ஒருவேளை நீங்க எதிர்பார்க்க ஒரு சரீர சுகமோ அல்லது ஏதோ ஒரு விடுதலையோ அப்படின்னா, ஏதோ ஒரு 1001 1001 செய்தியை கேட்டு போகாம இன்றைக்கு என் வாழ்க்கையில அந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் அதிரடி விசுவாசமாய் மாற வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் வெளியே போகும்போது அந்த காரியங்கள் பரவி செல்ல வேண்டும் ஆவியின் மண்டலத்தில். அல்லேலூயா. தொட்டோன்னு என்ன ஆயிடுச்சு,
சுகம் படக்குன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு சுகம். அப்பா, ஏன்னா அத்தனை வருஷமா அவள் இந்த சுகத்தை உணர்ந்ததே அப்படித்தானே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பல வருஷமா உணராத சுகத்தை இப்போ உணர போறீங்க. அல்லேலூயா. பல வருஷமா இல்லாத காரியம் இப்ப நடக்குது, உடனே நடக்குது, நடந்துருச்சு. அல்லேலூயா. வந்த வேகத்துல அற்புதம் நடந்த உடனே சடக்கு நின்னுட்டா, அடுத்தபடியா என்ன செஞ்சிருப்பா நான் நம்புறேன், நைஸா என்ன பண்ணிருக்கலாம். அப்படித்தானே, அப்படித்தானங்க. ஆனா ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவ நிக்கிறா, சுகத்தை பெற்றோனே டக்குன்னு சரியா தொட்டோனே சரியா அப்படி நிக்கிறா. அவரும் நின்றார். அது அவ எதிர்பார்க்கல. அவர் நின்றுட்டு சொல்றாரு, என்னை தொட்டது யாரு? யாரா என்னை தொட்டது? அல்லேலூயா. என்னை தொட்டது யாரு அப்படிங்கிறார். பக்கத்தில் இருக்க 2 பேர் சொல்றாங்க, பேதுரு யோவானும். பேதுரு தான் முதல் சொல்லியிருப்பார் இல்லையா. முதல்ல எடுத்தோன்னே சொல்றது அவர் தான். ஆண்டவரே, உங்க காலில் யாரா மீச்சான்னா சொல்லுங்க. அப்படித்தானே. நச்சுக்குன்னு தெரியாம காலை மீச்சா, காலை யார் காலை மீச்சன்னு கேளுங்க. இவ்வளோ கூட்டமாக இருந்து நெருக்கிக்கிட்டு இருக்கிறோம். உங்க மேல யாரு கீழே விழுந்தான்னு கூட சொல்லுங்க. ஆனா யாரு தொட்டதுன்னு போட்டு சொல்றீங்களே. இயேசு சொன்னார், இல்ல இல்ல, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கிறது. Praise the Lord. ஏன் இப்படியெல்லாம் தோண்டி விசாரிக்கணும்னா, அங்க இன்னொரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்து ஜனங்களுக்கு தெரியணும் இந்த சாட்சி. காரணம், இந்த விசுவாசம் அதிரடி விசுவாசம். அல்லேலூயா. Praise the Lord. ஆமென். அந்த கூட்டத்துக்கு அந்த சாட்சி கேட்டதுனால தான் மத்தேயு 14:34-36 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 14 அதில் 36 வாசிங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாத்தீங்களா? 34 என்ன போட்டுக்கு பாருங்க. 34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அடுத்த வசனம், அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து. பாத்தீங்களா? அறிந்து. ஆஹா, இந்த சாட்சி மட்டும் வெளியில வரலன்னா அவர் இன்னார்னு இந்த இவ்வளோ தள்ளி இருக்கிற ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அல்லேலூயா. அவ தொட்டா சுகமாச்சு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த சாட்சி இது பேர் பெற வேண்டிய சாட்சி. அப்படித்தானே. ஏன்னா இவ என்ன பண்ணியிருக்கிறா, கட்டுப்பாடுகளை உடைத்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்களேன், ஃபெய்த்தில் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, நான் ஒன்று சொன்னேன் செய்ய விரும்புகிறான் ஆனால் செய்ய முடியல. அவனுடைய கிடப்பையே அவர் என்ன பண்ணார், மாற்றுகிறார். அடுத்து இருக்கிற நிலைமையில் இருக்கிற ஆளுடைய இங்கே என்ன அப்படின்னா கட்டுகள், அப்படித்தானே, கட்டுப்பாடுகள். ஆண்டவர் இந்த இரவிலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில கட்டுப்பாடுகளை உடைக்க போறார். அதுல முக்கியமான கட்டுப்பாடு என்ன தெரியுமா? நீங்களே உங்களுக்கு வைத்துக்கொண்ட சில கட்டுப்பாடுகள். The limitations that are caused by yourself. வேற யாரும் இல்லைங்க, வேற யாரும் இல்லை. நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, நீங்களே உங்களை மட்டுப்படுத்தி கொண்டீர்கள். நீங்களே உங்களை நாங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு என்ன பண்ணிட்டீங்க, குறைச்சிக்கிட்டீங்க. அதை இந்த இரவு கர்த்தர் என்ன செய்ய போறாரு, உடைக்க போறாரு. Your confinement is over. Praise the Lord. Amen. It is you. It is just because of you or because of the society. சமுதாயம் சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் சில கட்டுப்பாடுகளுக்குள் உங்களை வைத்திருக்கிறது. இந்த இரவு ஆண்டவர் அதை என்ன செய்ய போறாரு, உடைக்க போறாரு. ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருச்சு. உரையாடும் விசுவாசம். உங்களோட அந்த விசுவாசம் என்ன செய்யுது, உரையாட தொடங்கிருச்சு. அந்த விசுவாசம் நிச்சயமா அதிரடி விசுவாசமா இருக்கும். அற்புதம் நடந்துருச்சு. ஆண்டவர் அந்த சாட்சியை பெருசாக்க விரும்புகிறார். ஏன்னா இது இன்னும் நிறைய இடத்துக்கு போகுது. இயேசுவே போகல அந்த இடத்துக்கு, அதுக்கு முன்னாடி இந்த சாட்சி என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு. படகுல பாருங்க, கூடவே இருந்தவங்க படகுல அற்புதத்தை பார்த்த பிறகுதான் அறிஞ்சு விடுறாங்க, அவர் இன்னார் என்று அறிந்து அவரை பணிந்து கொண்டார்கள். அப்படித்தானே. ஆனா இறங்கின உடனே அங்க இருக்கிறவன் அந்த அவர் தாங்க ஊரு பூரான்னு சொல்லி விடுறான். எப்போ இவர் பாத்தியா போட்டிருக்காருப்பா ட்ரெஸ்ஸு, சும்மா சாதாரண ட்ரெஸ் இல்லப்பா, தொட்டைனா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். ஒரு ஊரே என்ன செய்யுது, வரிசையா நிற்குது. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று உத்தரவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். வரிசையா நிற்கிறாங்க. இயேசு என்ன பண்ணியிருப்பார், சும்மா அப்படின்னு தொட்டுட்டு போங்க, ரைட், என்ன பண்றது. அல்லேலூயா.
வரிசையாக வந்து என்ன பண்ணான், ஒவ்வொருத்தனும் தொட என்ன ஆகிட்டு இருக்கு, வல்லமை புறப்படுது, ஆள் ஹீலிங் நடந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் பெருசு. பிரைஸ் தி லார்ட். ஐ மீன் அதிரடியான விசுவாசம். உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படணும். சீஷர்கள் கேட்டாங்க இல்லையா, இயேசுவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எங்கள் விசுவாசம் அப்படி தான் இருக்கணும் ஆண்டவரே, அணைஞ்சு போகிற விசுவாசமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அதிரடி விசுவாசமாக எங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூணாவது, மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த மாதிரி யார்ட்டையுமே அவர் சொல்லலை, அப்படிதானே? என்ன சொல்றார் பாருங்க, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி. முதல் விசுவாசத்துக்கு என்ன பேரிட்டோம்? கிடப்பை மாற்றும் விசுவாசம். ரெண்டாவது விசுவாசம் கட்டுப்பாடுகளை உடைக்கும் விசுவாசம். மூணாவது விசுவாசம் காலத்தை முறிக்கும் விசுவாசம். இந்த சிரோபேனிக்கையாள் என்று சொல்லுகிற இந்த ஸ்திரீ கானானிய ஸ்திரீ என்று எழுதியிருக்கிறது. தீரு சீதோன் எல்லைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ. ஸோ உண்மையா சொல்லப்போனா வந்து கானான் சபிக்கப்பட்டவன் இல்லையா? ஸோ கானானியரும் அப்படித்தான். இயேசு கிட்ட வந்து இவ வந்து பின்னாடியே வரா. முதல்ல இயேசு அவளுக்கு ஒண்ணுமே என்ன செய்யலை, ஒரு உத்தரவுமே சொல்லலை, அப்படித்தானே? பின்னாடியே வந்து கேட்குறா. இயேசு ஒரு உத்தரவுமே ஒன்றுமே சொல்லலை. திரும்ப இந்த சீசர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க ரெக்கமெண்டேஷன். சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஆண்டவர் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஆண்டவரே, பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு அந்த அம்மா, உங்களுக்கு கேட்கலையாட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த அம்மா கூப்பிட்டது கேட்கலையோ, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அதுக்கும் என்ன பண்ணல, அவர் ஒன்றுமே செய்யலை. இன்னும் என்னன்னா, அவர் நேரடியாக சொல்கிறாரு அதெல்லாம் பண்ண முடியாதுன்றார், அப்படி தானே? பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்லன்ட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்றது? இது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் அ ஹியூமிலியேட்டிங் நோ. ரொம்ப பாலிஷ்டா எனக்கு டைம் இல்லைம்மா அப்படிலாம் சொல்லலை. இது என்னது? இட்ஸ் அ ஹியூமிலியேட்டிங் நோ. ஆனால் அவர் வார்த்தை சொன்னா பாருங்க, என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் அப்பத்தை சொல்கிறீங்களே, ஏன் எனக்கு தேவைப்படுற அற்புதத்துக்கு அப்பம் தேவையில்லை, துணிக்கே பெருசுன்ட்டா, பிஞ்சு கீழே விழும்பல ஆண்டவரே, அதே போதும் எனக்குன்ட்டா. அல்லேலூயா. அதனால தான் சொன்னார் உன் விசுவாசம் பெரியது. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இது பல சுவிசேஷம் சொல்லியிருக்கு. அங்கே சொல்கிறாரு, காணாமற் போன வீடாகி இஸ்ரவேலின் இடத்தில் அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல. அப்போ அந்த காலத்தை அவர் வைக்கிறார். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்களில் ஒரு ஆள் கூட புறஜாதியார் இல்லவே இல்லை. ஆனால் புறஜாதியாருக்கு ஒரு நாளை குறிக்கிறார். எங்கே? கொர்நேலி வீட்டில், அப்படிதானே? கொர்நேலி வீட்டில்னு சொல்லிட்டு அதுக்கு திறவுகோலையும் செசரியாவில் பேசிகிட்டே இருக்கும்போது திறவுகோலை எடுத்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, பேதுருட்ட கொடுத்துட்டாரு. அப்பா, திறவுகோல் பொடிச்சுக்க, ஒரு டைம் ஒரு உன்னை கூப்பிடுவாங்க, நீ தான் வந்து என்ன செய்யணும், திறக்கணும். கரெக்டாக அதே மாதிரி கூப்பிட்டுட சொல்கிறார், அப்படிதானே? சீமோன் போய் கூப்பிடுப்பா, தோல் 17 ஆகிய சீமோன் என்னும் பேரில் ஒரு வீட்டில் இருப்பான், அந்த பேதுருட்ட தான் சாவி இருக்கு, அவன் வந்தாதான், வந்த உடனே தான் புறஜாதியாருக்கு காலம் என்ன செய்யுது, திறக்குது, அப்படிதானே? அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, அவர் சொல்கிறார் பாலிஷா எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ உனக்கு டைம் இன்னும் வரலைங்கிறார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இப்போவே வேணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னத பாட்டில் வந்து ஒரு தடவை பிரசங்கம் பண்ணேன், தேவனை வென்ற கண்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணேன். அந்த லிஸ்ட்டில் நான் இந்த அம்மாவையும் கொண்டு வந்தேன். ஏன்னா இவ வந்து ஆண்டவருடைய நோவை என்னவா மாற்றிட்டா, எஸ்ஸை மாற்றிட்டா, அப்படிதானே? அப்படிதானேங்க? அல்லேலூயா. ஸோ அதனால தான் இந்த மூணாவது விசுவாசத்தை எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, காலத்தை முறிக்கும் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோவான் 4 ஆண்டவர் இயேசு சொன்னார், அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் ஆகும்னு சொல்றீங்களே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்.
சூப்பர் நேச்சுரலாக இருக்கிற மூவ்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டைம் இஸ் நாட் அ ஃபேக்டர் அட் ஆல். அதை உடைச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்படிதானே? எரிகோ விழுகிறதுலேருந்து 7 நாள் எரிகோ விழுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் விழுந்துச்சு. அப்படிதானே? ஒரே இரவிலே ஆரோனுடைய கோல் துளிர்க்குமா? துளிர்த்து வாதுமையின் கனிகள் வெளிப்படுகிற அளவுக்கு வந்துச்சுன்னா அது என்னது? டைமை பிரேக் பண்ணி ஆண்டவர் செஞ்ச அற்புதம். அப்படிதானே? ஒரு நொடிப்பொழுதுல அப்படின்றதுலையே ஒரு பழைய திராட்சை ரசத்தை அப்படியே கொடுத்தா எப்படி? அப்படிதானே? நல்ல திராட்சை ரசம்னா என்ன திராட்சை ரசம்? ரொம்ப விண்டேஜா இருக்கிறதா நல்ல திராட்சை ரசம். 100 வருஷம் பழமையான திராட்சை ரசத்தை நொடிப்பொழுதுல கொடுக்க முடிஞ்சுன்னா அங்கே டைமை பிரேக் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, த்ரூ யோர் ஃபெய்த் யூ கேன் பிரேக் த பேரியர் கால் டைம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இது வந்து டைம் அப்பாயிண்டட் பை காட். அப்படிதானே? புறஜாதியாருக்குன்னு ஒரு காலத்தை குறித்ததே கர்த்தர். ஆனால் அதையே ஒரு பிள்ளை ஒரு அம்மா உடைக்க முடியும்னு சொன்னால் உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் உங்கள்கிட்ட நாளைக்கு செய்கிறேன்றதை இன்றைக்கே என்ன பண்ணிக்கலாம்? செய்ய வச்சிடலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருக்கா. இப்போ நாங்கள்லாம், நானும் என்னுடைய அக்காலாம் வந்து அப்பா வந்து ஒன்று கேட்டோம், அப்பாட்ட கேட்டோம்னா அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவார், அடுத்த மாதம் வாங்கி தரேன் பாரு அப்படின்னா அவ்வளோதான், எலியாவின் வார்த்தை மாதிரி. ஆனால் என் தங்கச்சி மட்டும் இப்பவே, அதுக்கு ஒரு அழுகை, இப்பவே. பெரும்பாலும் அந்த இப்பவேன்னு கேட்டதெல்லாம் என்ன பண்ணிட்டார்? அவரு கொடுத்துட்டார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது வந்து எங்கள் தம்பி பிறந்த பிறகு, எங்கள் தம்பிகள் பிறந்தது வந்து கிருபையின் காலம். அவங்களாம் அடியே வாங்கலை. நாங்கள்லாம் நியாயபுரமான காலத்தில் வாழணும். நாங்கள் இருந்த காலத்திலேயே என் தங்கச்சி என்ன பண்ணிட்டேன், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்ததுன்ற மாதிரி. அல்லேலூயா. அப்போ நீங்கள் விசுவாசத்தை இந்த நாளில் உங்கள் விசுவாசம் அதிரடி விசுவாசமாக மாறணும். சில காரியங்கள் இனிதான் வரப்போகுதுன்னு அதை இன்னைக்கே என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சுகம் வந்து எப்படி போட்டிருக்குன்னா அந்நேரமே. அப்படி தானே? 25 அது ஒரு சீக்ரெட் இருக்குது. வாசிங்க, மத்தேயு 15:25. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அதுதான் சீக்ரெட். பாருங்களேன், பிரேயரே ஒர்க் ஆகலைங்க, பட் வர்ஷிப் ஒர்க் ஆயிடுச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெட்டிஷன், ரெக்கமெண்டேஷன் didn't work, but worship worked. அவ விண்ணப்பம் பண்ணா, மற்றவங்க பரிந்து பேசினாங்க, எதுவுமே நடக்கலை. ஆனால் அவ என்ன பண்ணா தெரியுமா? பணிந்து கொண்டாள். ஆனால் இந்த பணிந்து கொள்ளுதல் எப்படி அவருடைய இருதயத்தை தொற்றுக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு நன்மை செஞ்சதுக்கு அப்புறம் பணிந்து கொண்டது பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் ஒரு நோ, இட் வாஸ் அ டெலிபரேட் நோ. அப்படிதானே? அப்படி ஒரு நோ அப்படின்னு சொன்ன பிறகும் அவள் தேவனை பணிந்து கொண்டாள். பார்த்தீங்களா? அதுதான் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, 4வது லூக்கா 5ஆம் அதிகாரம் 17-18. லூக்கா 5:17-18. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஆமென். ஸோ முதலாவது விசுவாசம் கிடப்பை மாற்றும் விசுவாசம், 2வது கட்டுப்பாடுகளை உடைக்கும் விசுவாசம், 3வது காலத்தை முறிக்கும் விசுவாசம், 4வது கூரையை பிரிக்கும் விசுவாசம். சில விசுவாசம் என்ன பண்ணிடுது? ரொம்ப அதிரடியாக இருக்குது. அது என்ன பண்ணிடுது? கூரையை பிரிச்சிருது. உள்ள பிரசங்கம் பண்ணுறது இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னங்க இப்போ என்ன இருக்குங்க, பரவாயில்லைங்க, கூரையை. அல்லேலூயா, ஆமென். நான் வேடிக்கையாக யோசிச்சு பார்க்குறேன், முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அதாவது 17th verse இல்லையா? 17th verse ஒரு தடவை வாசிங்க.
பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது while he was preaching, அப்படிதானே? அப்புறம் கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் அந்த கேட்டுக்கொண்டிருந்த ஆடியன்ஸ் பாருங்க, பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் உட்கார்ந்திருந்தாங்க. ஃபுல்லா வந்து உள்ள இருக்க கூட்டம் பூரா யாரு? நியாயசாஸ்திரிகளும் பரிசேயர் ஃபுல்லா உட்கார்ந்துருக்காங்க உள்ள. உண்மையா தேவையா இருக்கிற ஒருத்தனுக்கு இடமே இல்லை, அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ள ஃபுல்லா அடைச்சு உட்கார்ந்துருக்காங்க. அங்க என்ன போட்டிருக்குன்னா, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க வல்லமை. திடீர்னு இங்க உட்கார்ந்துருக்கவன் எவனுக்குமே சுகமே தேவையில்லை. அவன் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறது எதுக்கு? அம்பையரா உட்கார்ந்துருக்கிறான். என்ன குற்றம் பிடிக்கலாம், என்ன சொல்ல போகிறார் அப்படின்றதுக்கு உட்கார்ந்துருக்கிறான். ஆனா அங்க வந்து வல்லமை, வேற வல்லமை உள்ள ரியாக்ட் ஆகுது. The power that is not needed for that place, அந்த வல்லமை என்ன செய்யுது? வெளிப்பட தொடங்குது. அடுத்த வார்த்தை தான் என்னன்னா, வந்துகிட்டு இருக்காங்க அங்கிருந்து. ஹல்லேலூயா! இவங்க விசுவாசம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதிரடி விசுவாசம். அவங்க வீட்டில் கிளம்பும் போதே இவருக்குள்ள இங்கே வல்லமை என்ன செஞ்சிருச்சு? விளங்க தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். நீங்க சபைக்கு கிளம்பி வரும்போதே உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விசுவாசம் இங்கே என்ன செய்யணும்? கிரியை செய்ய தொடங்கணும். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். வந்திருக்காங்க பாருங்க, 4 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆளை தூக்கிட்டு வந்திருக்காங்க 4 பேரும். வந்து பார்த்தா இங்கே உள்ளுக்குள்ளே என்ன செய்ய முடியல, உள்ளுக்குள்ளே நுழையவே வழி இல்லை. உள்ளுக்குள்ளே வேற ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வகை தேடினார்கள், அப்படித்தானே? அப்படின்னா வந்து கூரையை பிரிக்கணுன்றது எடுத்த உடனே எடுத்த தீர்மானம் கிடையாது, அப்படித்தானே? பகலில் பார்த்து சொல்லுங்க, வேற வழியே இல்லைன்னா நாங்கள் கூரையை கூட பிரிப்போம். அல்லேலூயா! வேற வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்படி தான் யோசனை பண்ணி பார்க்குறேன். கேட்டிருப்பானுங்க இல்லையா? உள்ள கொஞ்சம் தள்ளுங்க ப்ளீஸ், கொஞ்சம் தள்ளுங்க. எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, யோ நில்லையா வெளியே. ஐயா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கம் முடிச்சோடனே வெளியே வருவார். அடுத்த கேள்வி என்னது? பிரசங்கம் எப்போ முடியும்? அப்போ என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? தெரியாதுங்க, இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணது 3 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசினாரு, 3 நாள் ஆகி போச்சு. பார்த்தா 3 நாள்லாம் நம்மளால செய்ய முடியாது. 3 நாள்லாம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. அடுத்தபடி என்ன செய்வோம்? நேர கூரையை பிரி. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, ஏன் வந்து இது வந்து ஒரு அக்ரெசிவ் ஃபெய்த் ஏன் சொல்றோம்? ஏன் வந்து ஃபெய்த் that creates impact ஏன் சொல்றோம் அப்படின்னா, these guys are not willing to wait. அப்படிதானே? விசுவாசம்னாலே நீங்க நம்ம சொல்லுவோம் பாத்துறீங்களா, பிரதர் நீங்க விசுவாசத்தோட காத்துருங்க பிரதர், அப்படிதானே? இவங்களுக்கு அந்த ஃபார்முலா வேலை செய்யல, ஃபெய்த்து. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, they are not waiting for the opportunity, but they are creating one. Praise the Lord. எதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும்? நம்மளே ஒன்று என்ன பண்ணிடுவோம், இங்கிட்டு தான் நான் வாசல் இருக்கு, வாசலை பார்த்துருக்கான், ஜன்னலை பார்த்துருக்கான், வழியே இல்லை. யோசிச்சு பாருங்க, வாசலால் கொண்டு போக முடியல, ஜன்னலால் கொண்டு போக முடியல. எப்படா கூரை சும்மா இருக்கலாம், தோற கூரைய. அல்லேலூயா! இயேசுவே பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டார் பாதியில். வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகா இருக்கு, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ஆமென். விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஆனால் இங்கே இந்த ஃபெய்த் எவ்வளோ விசிபிளாக இருக்குன்னா, ஆண்டவரால் அவங்க ஃபெய்த் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. அவங்க விசுவாசத்தை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சில வியாதிகளுடைய பேட்டர்னில் வந்து பாவம் இருக்கு. அதனால் நீங்கள் வந்து போய் ப்ரே பண்ண போகிறீங்க, நீங்கள் சிக்காக இருக்கவங்களுக்கு ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படிதானே? எல்லாம் ஊழியக்காரங்க தான் உட்காந்துருக்கீங்க. போய் என்ன பண்ணுங்க அவங்களுக்காக. இதுதான் இயேசு கிறிஸ்து யோவான்ல சொன்னார் 20ஆம் அதிகாரத்தில், எவர்கள் பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்படிதானே? இயேசு வியாதியை குணமாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? பாவத்தை மன்னித்தார். பாவத்தை மன்னிக்காமல் அந்த வியாதியை அங்கே குணப்படுத்த முடியல. அதனால இயேசு என்ன பண்ணார்? பாவத்தை மன்னிச்சார். பிரைஸ் தி லார்ட். நம்ம பரிந்து பேசி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இவங்க செஞ்ச பாவத்தை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. அறிந்தோ அறியாமலும் செய்த பாவங்களை மீறுதல்களை மன்னிங்க, மன்னிச்சு விடுதலை கொடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வைராக்கியம் இருக்கும், மன்னிக்கவே முடியாது.
அப்படி மன்னிக்க முடியாத ஆட்களுக்கு இருக்கிற வியாதி சரியாகாது. நான் நிறைய பேர் கேன்சரில் இருக்கிற ஆட்களை போய் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து என்னென்னா ரூட்டில் என்ன இருக்கும்னா வந்து பிட்டர்னஸ், மன்னிக்க முடியாது. ஸோ அதை நம்ம வந்து அவங்க அதை ரெக்கன்சில் பண்ணாதான் அவங்களுக்கு என்ன ஆகும், சுகம் கிடைக்கும். நம்ம அதை சரிப்படுத்தினா தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அது பெறதுக்கும் அப்படி தான் இருக்கு. ஓமானில் நாங்கள் ஊழியம் செய்த நாட்களில் இங்கே மாதிரியே அங்கே என்ன பண்ணுவோம்னா டே ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நடத்துவோம். அப்போ ஒரு நல்ல ஒரு ஆன்டி, அவங்க ஒரு மலையாளி, பட் நல்ல ஊழியத்தை நேசிக்கிற, ஊழியங்களை தாங்குகிற ஒரு நல்ல ஆன்டி இருந்தாங்க. அவங்களுக்கு அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும், அந்நிய பாஷையில் பேசின அவ்வளோ ஆசை. ஸோ ஜனவரி மாதம் நடத்தின கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. வந்து அப்படியே ஜெபம் பண்ணாங்க, அழுதாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் என்கிட்ட வந்து நின்னாங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் முடிவில் இன்னொரு நாள் இருக்கும், அன்னைக்கு நிச்சயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், நிச்சயமாக உங்களுக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் கிடைக்கும். தேற்றிக்கிட்டு போயிட்டாங்க. திரும்ப அந்த வருடம் முடிகிற நேரத்தில் ஐ திங்க் செப்டம்பர்லேயே அக்டோபர்லேயே ஒரு டேட் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க வந்துருந்தாங்க. அவங்க வரும்போதே அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, ஏன்னா அவங்க அவ்வளோ நிச்சயமாக வந்தாங்க, இன்னைக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ட்டு. அதே போல் இந்த பிரசங்கம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்நிய பாஷையில் பேசுகிறதுக்காக எல்லாரையும் யாரெல்லாம் அபிஷேகம் பெறணும்னு வாங்க முழங்கால் படி விடுங்கன்னு போட்டால், முதல்ல எடுத்தோன்னே ஒரு அம்மா முழங்கால் படி போட்டுச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய பொட்டு இருந்துச்சு. அது நான் அப்படி வந்து ஜெபமண்டுக்கு வரும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சேன், எடுத்தோடனே இப்படி டீமோட்டிவேட்டிங்காக இருக்கிறது, இவ்வளோ பெரிய பொட்டோடு இருக்குது இந்த அம்மாவுக்கு, ஒன்றும் கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு கிடைக்கலாம், அடுத்த ஆளுக்கு எப்படி கிடைக்கும்? அவங்களுக்கு கிடைச்சா தானே அடுத்த ஆளுக்கு அப்படி வரிசையாக ஒரு அப்படி ஒரு இஃபெக்டாக வரும்ல அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு நான் நம்பவே இல்லை. அப்படி கையை வச்சோன்னே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ அபிஷேகம் கிடைச்சிருச்சு. அப்படியே வரிசையாக ஒருத்தருக்காக ஜெபமிட்டு வரேன். இந்த அம்மா ஒரு 8வது 10வது இடத்துல இருந்திருப்பாங்க, அழுதுகிட்டே அப்படி இருக்காங்க. நான் போயிட்டு அவங்க மேலே கையை வச்சேன், எதிர்பார்ப்போட கையை வச்சேன், ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்கு கொடுக்கலையே, அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கலையே. ஸோ முடிஞ்ச உடனே 3:30 மணி ஆயிடுச்சு. முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பயங்கரமான சாப்பாடு. அவங்க சாப்பிடவே இல்லை. அப்படியே இறங்கி போகும்போது அந்த வாசல்கிட்ட நின்று அப்படி திரும்பி பார்த்து அப்படியே அழுதாங்க, என்னை பார்த்து அழுதாங்க. எனக்கும் சாப்பிடவே தோணலை. எனக்கு புரியலை, ஏன் இந்த ஆண்டவர், என்ன ஆண்டவரே உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ஆண்டவரே? ஸோ கிடைக்கல அவங்களுக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் படுத்திருக்கிறேன், என்னால் தூங்க முடியல. சாயங்காலம் ஒரு 4:45 மணி இருக்கும், 4:45 மணிக்கு மேலே இருக்கும். அப்போ நான் அப்படியே படுத்தா இருக்கேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து அவங்க வீட்டுக்கு போ, நான் உனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறேன்னாரு. சரின்ட்டு நான் அவங்களுடைய வீடு, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குவார்ட்டர்ஸில் அவங்க வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு நான் போகிறேன். வீட்டுக்கு வெளியில் காரை நிப்பாட்டுறேன். நான் காரை நிப்பாட்டும் போதே உள்ளுக்குள்ளே வந்து அழுது தேம்பி அழுது, ஆண்டவரே ஏன் நீ அபிஷேகிக்கலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு கேட்குது காதில். இப்போ நான் இறங்கி போனோடனே என்ன சொல்ல போகிறோம், இறங்கினோடனே எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. நான் உள்ளே போயிட்டு அவங்கள்ட்ட உள்ளே போயிட்டு சொன்னேன் வந்து, திஸ் நைட், இந்த இரவு கர்த்தர் உங்களை அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தால் நிரப்புவார். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களால் உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத அந்த ஒரு ஸ்திரீ இருக்கு, அதை நீங்கள் மன்னிக்கணும். இப்போ மன்னிக்கிறது மட்டும் இல்லை, இப்போ ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும் அப்படி சொன்னேன். உடனே அவங்களுடைய குரல் மாறிடுச்சு. How can I forgive her? அவ எனக்கு துரோகம் பண்ணினவளாயிற்றே, எப்படி நான் அவளை மன்னிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் வந்து கஷ்டம்தான், ஆனால் ஆவியானவர்கிட்ட அதுக்குள்ள தயவை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அவங்கள மன்னிச்சு மனப்பூர்வமாக மன்னிச்சு அடுத்த நிமிடம் ஆவியானவங்களை நிரப்புவார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் ஆண்டவர் சொன்னார், யூ கேன் கோ, யூ ஹவ் மினிஸ்டர் டு ஹர், யூ கேன் கோ. நான் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இன்னொரு 1 மணி நேரம் அவர்கள் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்கள மன்னிச்சு ஜெபம் பண்ண உடனே ஆவியானவர் பலமாக வந்து இறங்கினார். பிரைஸ் காட். இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க பெங்களூரில் இருக்காங்க இப்போது. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்களேன்,
அதுக்கு பிறகு சபைக்கு அவங்க வந்து அவங்க மேல எப்பெல்லாம் அந்நிய பாஷை அவங்களுக்குள்ள அவங்க ஆவியில் நிரம்புறாங்க அப்படின்னா சபையே ஆவியில் நிரம்பும். அல்லேலூயா. மதவுகளை திறப்பது போல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். So bitterness இல்லைனா unforgiving heart can block your blessing. உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்திடும். அடுத்த லெவலுக்கு நீங்க போகவே முடியாது. ஸோ பாருங்களேன், 4வது நம்ம இங்கே என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, என்னது 4வது? கூரையை பிரிக்கும் விசுவாசம். ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, நாம் இயேசு இந்த பாவத்தை மன்னிச்சுட்டு அவனுக்கு என்ன பண்ணார்? சுகத்தை கொடுத்தார். ஸோ அதே போல் நாமும் அவளுடைய பாவங்களை மன்னித்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணா நிச்சயமாக அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு பெரிய இம்பேக்ட். இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, அப்படின்னா அந்த மகனுக்கு ஒரு விசுவாசமும் இல்லை. அவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்களே, அவனுக்கு என்ன இல்லை? விசுவாசமே இல்லை. ஆனால் இந்த 4 பேருடைய விசுவாசம் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தது. அவன் பிந்தி வந்தான், ஆனால் வந்தான் முந்தி போனான். அப்படிதானே? பிரைஸ் காட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ அதிரடி விசுவாசம் என்று 4 விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறோம். ஒன்று கிடப்பை மாற்றும் விசுவாசம், இன்னொன்று கட்டுப்பாடுகளை உடைக்கும் விசுவாசம், 3வது காலத்தை முறிக்கும் விசுவாசம், 4வது கூரையை பிரிக்கும் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். முதல் எடுத்தோன்னே என்ன சொன்னோம்னா, சாம்பலை சிங்காரமாக்குகிற இயேசு. பிரைஸ் தி லார்ட். சாம்பலை சிங்காரமாக்குகிற இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 40 நாட்கள் இன்னைக்கு தொடங்குது. ஆனால் இயேசுடைய வாழ்க்கையில் அப்படி தொடங்கலை. எப்படி தொடங்குச்சு? அவருடைய ஊழியத்துக்கு முன்னாடி ஒரு 40, அவருடைய ஊழியத்துக்கு பிறகு ஒரு 40. ஃபர்ஸ்ட் 40ல் God was able to clear every past. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடந்த காலத்தின் கோணல்களை இயேசு சரியாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, எதிர்காலத்துக்கு தேவையான அந்த எதிர்காலத்திற்கு சபையை ஏற்படுத்தும்படி அந்த பிந்தின 40 நாட்கள் இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக செலவிட்டார். எனவே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பாஸ்ட் அதை கிளியர் பண்ணிட்டாரு. உங்கள் ஃப்யூச்சருக்காக உங்களை ஆண்டவர் அப்கிரேட் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. God has empowered you for your future. உங்களுடைய கடந்த காலத்தின் கோணல்களை மாற்றி எதிர்காலத்தை எதிர்நோக்கக்கூடிய ஆற்றல்களை தந்து உங்களை வழிநடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ஒரு சின்ன பிரேயர். என்ன ப்ரேயர் பண்ணணும்? ஏன்னா இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலையும் அந்த நாளிகையிலே, அந்த நொடி பொழுதிலேயே, உடனே something happened instantly. So let this be your prayer. Lord, you know my situation. என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீரப்பா. என்னுடைய எதிர்பார்ப்புகள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, செய்ய வேண்டும் என்று நான் எனக்கு சத்தம் கேட்டும் செய்ய முடியலையே. 100க்கு அதிபதி சொல்றாரு, நான் அவரை நேசிக்கிறேன், ஆனா பிரியமான வேலைக்காரன் அறியப்பட்ட போதிலும் என் எஜமான் சொல்றதை என்னால செய்ய முடியலையே. I want to tell you, you are going to be set free instantly. Instantly a miracle is going to happen. இனிமே நீ கீழ்ப்படிவ, நீ கிடப்பில் இருக்க மாட்ட, நீ எழும்புவ, நீ நடமாடுவ, உன் எஜமான் சொல்லுகிறபடியே நீ செயல்படுவ. Hallelujah. Thank you Lord. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. Hallelujah. Thank you Holy Spirit. நன்றி அப்பா. ஆண்டவர் சொல்றாரு, if you can operate with this kind of faith, nobody can deny an admission. Nobody can stop your miracle, your progress. உனக்கு இடம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, நீ இடமை உண்டு பண்ணிடுவ. உனக்கு வேலை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, நீ அப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்திடுவ. மஷாகாராதாலா ராசே லஹோரா சந்தரே லஹோரமா மராதனானே. Thank you Lord. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா.
யாரு நோ அப்படின்னு சொன்னாலும் அதை உன்னால எஸ்ன்னு மாத்திர முடியும். எசேக்கியா ராஜாவுக்கு நோ சொன்னது ஆண்டவர் தான், ஆனா அதுவே எஸ்ன்னு மாறிடுச்சு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கொடுத்த செய்தியில இந்த குறிப்பை நான் சொன்னேன். எலியா 3 வருஷம் கேட்காத ஒன்ன அவன் செவிகள்ல கர்த்தர் கேட்க பண்ணினார். 3.5 years he didn't hear any sound of abundance, but for the first time the reality was different. வெளியில எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு, வறண்டுதான் இருந்துச்சு, ஆனா ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினார். அவன் செவிகள் ஒரு சத்தம் கேட்டுச்சு, பெருமழை இரைச்சல். While everything was still dry, he was able to declare it boldly. ரியாலிட்டி மாறவே இல்லை, ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தைரியமா சொன்னான். நான் கேட்டிருக்கிறேன், பெருமழை இரைச்சலை கேட்டுட்டேன்னு சொல்லி அந்த வறட்சியின் போது அவன் சொன்னான். அவனுடைய சொந்த வேலைக்காரனை இல்லை 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 என்று 7 தடவை சொன்னான். 8வது தடவை சொன்னான், இருக்கிறது. ஹல்லேலூயா. Just begin to declare boldly. Don't worry about the reality. By the power of the Holy Spirit, you can break every reality. கர்த்தருடைய வார்த்தை தான் சூப்பர் ரியாலிட்டி. அவருடைய வார்த்தை நிறைவேறும். நீ கேட்ட அந்த திரட்சி, அந்த சத்தம் சீக்கிரத்தில் அதை உன் கண்கள் காணும். நீ சொன்னதை கேட்ட எல்லாருடைய கண்களும் அதை காணும். உன் சூழ்நிலை நிமித்தமா உன்னை ஊழியமே முடங்கி இருக்கு, உன்னால பிரகாசிக்க முடியல. காரணம் என் சூழ்நிலை எதிர்மறையா இருக்கே. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன கேட்டியோ அதை பேசிக்கிட்டே இரு. Don't worry about the reality. Don't worry about what happened just 3.5 years. For the past 3.5 years, don't worry about it. Speak what you are hearing, because I have designed you to elevate further. You will climb up to the peak. சிகரத்தில் ஏறி, கர்மேலின் சிகரத்தில் ஏறக்கூடியவன் நீ. லோஹோரா ஷோ ராதாதாலாய். தேசம் வெற்றியை கொண்டாடுகிறது, ஆனா உன்னுடைய அழைப்பு அதை தாண்டி உள்ள சிகரங்கள். ஆண்டவர் சொல்றாரு, வானம் திறந்தா இறங்க போகிற முதல் நன்மை உண்மையிலதான் இறங்கும், உண்மையிலதான் இறங்கும், உண்மையிலதான் இறங்கும், உன்னதான் நினைக்கும். ரேமனா ரக்குலா சந்தரே லிபாரி ஆந்தைதே ரஹோனோ. What you are prophesying is going to wet you. It is going to wet you, drench you wet. உன்னை நினைக்க போகுது. நீ தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டே இருக்கிற காரியம் உன்னை நினைக்க போகுது, உன்னை நிரப்ப போகுது. அதிரடி விசுவாசம். தேங்க்யூ லார்ட். மாஷா ராதானாயா. எலியாவுடைய விசுவாசம் அதிரடி விசுவாசம். அதனாலதான் தண்ணீரை ஊத்த சொன்னான், வாய்க்கால ஓடட்டும் தண்ணியை ஊத்த சொன்னான். ஆண்டவர் சொல்றாரு, அதிரடி விசுவாசம் உனக்கு நான் தருகிறேன், உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறேன், அதிரடி விசுவாசமா மாற்றுகிறேன். ஓ ஹல்லேலூயா. 7000 பேர் மீதியா இருந்த போதிலும் சத்தமாய் தொனித்தவன் ஒரே ஒரு மனிதன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அப்பா 7000 பேர் இருக்காங்க, உண்மைதான். இந்த பட்டணத்தில் எனக்கு ஏராளமான ஜனங்கள் இருக்காங்க, உண்மைதான். ஆனா உன்னுடைய செவிகளிலே நான் உன் ஆவியிலே கேட்க பண்ணினவைகளை நீ பேசு. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரஷபனா கதனாயா லஹோ ரிபா லாகதே லஹோ ரஷேம்ரா லதோ நோ ரோகோதோ ரிமமோ ரசதே லமான நோ நியாந்தே. இயேசு பிரசங்கித்து கொண்டு வந்த அறையில, அந்த வீட்டுக்குள்ள முந்தி வந்தவங்க எல்லாம் முதல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இடமே இல்லாத ஒருத்தனை தான் ஆண்டவர் முந்தி அனுப்பினார். அற்புதத்தில் முந்தி கொண்டவன் அவன், அற்புதத்தில் அவன் முந்தி கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, I am changing the order. I am changing the order. Hallelujah. Amen. Maybe people are saying you are the least. உனக்கு நீ கேட்கறது நடக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா
சீனியாரிட்டியில் நீ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நோ, டோன்ட் வரி, ஐ அம் சேஞ்சிங் தி ஆர்டர். ஹalleluya. ஓ ரபா சந்தரேலி மியாதுரு. நன்றி ராஜாவே, நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அவங்க கடந்த காலத்துக்குள்ள போய் எங்களால சரி பண்ண முடியாத நிறைய காரியம் இருக்கு என்று சொல்றாங்களே, அவைகளுக்குள்ளே போய் 40 வருடங்கள் தோல்வியாய் 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 தொடர்ந்தவைகளை 40 நாட்களில் வெற்றியாய் 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 முடித்தீர். Thank you, Lord. God is able to take care of your past failures, and He is able to clear it for you. நன்றி தகப்பனே. And He is also able to empower you for your tomorrows. பரலோக தேவனே, ஆண்டவரே, சாம்பலை சிங்காரமாக்குகிற தேவன் நீர். ஆண்டவரே, அதிரடியான விசுவாசத்தை எங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணி உம்முடைய நாமத்தின் மகிமைக்கின்ற அற்புதங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருப்பவர், இந்த சத்தம் எங்கெல்லாம் துணித்ததோ அங்கெல்லாம் ஆண்டவரே உமது கிரியைகள் வெளிப்படும்படி அற்புதங்களை செய்யும். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. நீர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.